வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். 2024 தேர்தல் அப்படின்றது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. டன் டீல். மோடி தான் மீண்டும் பிரதமராக வரப்போகிறார். கிட்டத்தட்ட பாஜக 400 சீட்ஸை ஜெயிக்கணும்னு குறி வச்சிருக்காங்க. 400 சீட்ஸ் எல்லாம் ஜெயிக்கிறதெல்லாம் இம்பாசிபிள்லாம் கிடையாது. இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய பலத்துக்கும் அவங்க வச்சிருக்கக்கூடிய நரேட்டிவ்க்கும் அவங்க எல்லா முக்கியமான மாநிலங்கள்லையும் அதிகமான சீட்ஸ் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ரிசோர்ஸஸ், மிஷினரி எல்லாமே இருக்குது. அப்போ எதுக்கு பாஜக இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டிஸை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க? இந்தியா அலையன்ஸை ஏன் சுக்குநூறாக உடைக்கணுன்ற முயற்சி பண்ணுறாங்க? இதெல்லாம் தேவையே இல்லையே. அவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக பாஜக இருக்குன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த வீடியோவில் அதற்கான பதிலை தான் நம்ம தேட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். और अब की बार पूरा देश कह रहा है, अब की बार खड़गे जी भी कह रहे हैं. அரசியல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஹேமந்த் சோரன் மாதிரி இருங்க, நிதிஷ்குமார் மாதிரி இருக்காதீங்க அப்படின்றது தான் டெல்லி வட்டாரங்கள்ல பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம். கடுமையான அழுத்தம் என்பது ஹேமந்த் சோரனுக்கு கடந்த சில மாதங்களாகவே கொடுக்கப்படுகின்றது. அவர் என்னைக்கு இந்தியா கூட்டணியில சேரணும்னு முடிவு பண்ணாரோ அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குடைச்சல் அப்படின்றது தீவிரமாயிருச்சு. கிட்டத்தட்ட 7 முறை சம்மன் பண்ணி இப்போ அவர் நடுவில் காணாம போயிட்டாருன்றாங்க. இந்தியாவில் ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் காணாம போயிட்டாரு அப்படின்னு முதல் பக்கத்தில் செய்திலாம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சாரமாக மாற்றினாங்க. அப்போது ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுவார் அப்படின்றது ஏற்கனவே நாம் அது சம்பந்தமாக ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கோம். எங்கள் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய என்டிடிவி நிருபர் திரு அரவிந்த் கூட என்ன கேஸு, எதற்காக அந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் அவரும் பேசியிருக்கார். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அப்போது இந்த இந்தியா கூட்டணி தலைவர்களை சுற்றி வளைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இடி பல நாட்களாக செயல்பட்டு இருக்கு. இப்போ அந்த விஷயங்களை எல்லாம் அவங்க துரிதப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது வெளிப்படையாக நம்மளால் பார்க்க முடியுது. ஹேமந்த் சோரன் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஆனால் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்துட்டு, இந்தியா கூட்டணியில் ரொம்ப பாப்புலரான ஒரு லீடர் அப்படின்னா ஹிந்தி ஹார்ட்லேண்டில் நிதிஷ்குமாரும் ஒருவர். அப்போ அந்த நிதிஷ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படின்றது இந்தியா கூட்டணியில் இருந்துச்சு. ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னா அவருடைய பெயரும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ல இருந்துச்சு. அவருக்கு கன்வீனர் கொடுக்கல அப்படின்ற ஒரே கோவத்துக்காக பேசினாரு, ஒரு டீல் பேசினாரு. அப்புறம் மீண்டும் பாஜக கூட்டணியில் இப்போ முதலமைச்சராக இருக்கிறார். முதல்ல ஆர்ஜேடியோட கூட்டணி போட்டு இந்தியா அலையன்ஸில் முதலமைச்சராக இருந்தார். இப்போ பாஜக கூட்டணியில் 9வது முறையாக முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு நாள் முன்னாடி முடிவு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ரிசைன் பண்ணுறாரு. அடுத்த நாள் கவர்னர் கூப்பிட்டு அவரை பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் பாஜகவுடைய துணை முதலமைச்சர்களோட ஒரு புது கேபினெட் அமைச்சு 9வது முறையாக நிதிஷ்குமார் அங்கே முதலமைச்சராக இருக்கிறார். ஆப்ஷன்ஸ் தான். ஒன்று, நீங்கள் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க, நீங்கள் முதலமைச்சராகவே இருந்துருங்க, பிரச்சனை இல்லை, ஆட்சியை நடத்துங்க. பட் நீங்கள் எங்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இந்த 2 சம்பவங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நிதிஷ்குமார் கூட்டணியை விட்டு வெளியே வந்த உடனே அதுக்கு அடுத்த நாளே ஆர்ஜேடி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவரை இடி ஒரு கேஸில் விசாரிக்கணும்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தேஜஸ்வி யாதவ், முன்னாள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிராவில் இந்த சிவசேனாவை பிரிச்சுட்டாங்க. உத்தவ் டாக்கரே சிவசேனாவை பிரிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் டாக்கரே அப்படின்னு 2 அணியாக இருக்குது. இப்போ அந்த அணிலையும் உத்தவ் டாக்கரேக்கு தொடர் பின்னடைவுகள் அப்படின்றதையும் உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்வேன் நான். இது நியாயமாக நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. உத்தவ் டாக்கரேக்கு எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தொடர் பின்னடைவுகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்சிபி கூட்டணியில் இருக்காங்க. என்சிபியை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. என்சிபியில் வரல அப்படின்னோடனே என்சிபியையும் உடைச்சிட்டாங்க. இப்போ அஜித் பவார் நல்லவராக மாறி பாஜகவில் அங்கே அமைச்சராக இருக்கிறார். அதுவும் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் மீது ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது. இடி விசாரணையெல்லாம் நடத்திட்டு இருக்கு. பட் அஜித் பவாருடைய விசாரணை என்ன ஆச்சு அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. ஆனால் ரோஹித் பவார், பாஜக கூட்டணியை யார் எதிர்க்கிறாரோ ரோஹித் பவார், சரத் பவாருடைய கிராண்ட்சன், அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. அவரை அழைச்சி அந்த விசாரணை அப்படின்றது நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு டெல்லி
இந்தியாவிலேயே நீங்க ஆட்சி அமைச்சிட்டீங்க, அங்க டெல்லியில உங்களால ஆட்சி பிடிக்க முடியவில்லை அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. அது ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது அப்படின்றதுனால இப்ப அங்க எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லிக்கர் ஸ்கேம் கேஸ்ல உங்களுக்கு சஞ்சய் சிங், அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சியுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் மனிஷ் சிசோதியா கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ண முடியுமா அப்படின்னா ஹேமந்த் சோரன் மாதிரி அவரும் வந்து எந்நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் அவரும் வந்து இருந்துட்டு இருக்காரு. இடி அவருக்கு தொடர் சம்மன்ஸ் கொடுக்குறாங்க, சம்மன்ஸுக்கு அவர் ஆஜராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையில முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்க அப்படின்றாரு. அவருடைய பாப்புலாரிட்டி அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ எதற்காக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பிஜேபி குறிவைக்குது? உங்களால் தான் வந்து எல்லா மெஷினரியும் இருக்கு, ஆப்போசிஷன் நினைச்சு பார்க்குற அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல என்டிஏக்கு பிஜேபிக்கு அந்த பயம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா தேர்தலில் எப்போ வேணா என்ன வேணா மாறலாம். அந்த நிலைமை தலைகீழா மாறிடுச்சுன்னா இவங்கெல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா நமக்கு பெரிய தலைவலி, நமக்கு பெரிய பிரச்சனை அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த கூட்டணியை வந்து சுக்குநூறா உடைச்சிடணும் அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டிலையும் வந்து இன்னும் பல கேஸஸை வந்து இடி தேடி தேடி பிடிச்சி அதுலேயும் வந்து ஏதாச்சும் ஒரு இங்கேயும் வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ நார்த் இந்தியாவில் உங்களுக்கு வந்து யூபி கிட்டத்தட்ட அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒரு 80 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, சத்தீஸ்கரில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஹரியானாவில் வந்து ஒரு அவங்களுடைய ஆட்சி தான் இருக்கிறது அப்படின்னும் போது அந்த ஏரியா உங்களுக்கு குஜராத் ராஜஸ்தான் உட்பட அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்டில் அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஹிந்தி ஹார்ட்லேண்டில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுல பாஜக இருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மேக்சிமம் சீட்ஸை வந்து பிஜேபி 2019 வின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ராஜஸ்தான்ல 25 சீட்ஸ்ல 24 சீட்ஸ் வந்து பாஜக வின் பண்ணியிருக்கு. மத்திய பிரதேஷ்ல வந்து 29 சீட்ஸ் ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய சீட்ஸ் எம்பி சீட்ஸ், அதுல 28 சீட்ஸ் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 23 சீட்ஸ் ஜெயிச்சாங்க. சிவசேனா அதாவது உத்தவ் டாக்கரே இருக்கும்போது 18 சீட்ஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 48 சீட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டெல்லியில் 7 சீட்டும் பிஜேபி ஜெயிச்சிருச்சு. ஜார்க்கண்டில் வந்து 14 சீட்ஸ் மொத்தமாக இருக்கிறது, அதில் 11 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் கர்நாடகாவில் வந்து 28 சீட்ஸ் மொத்தமாக இருக்குது, அதில் 25 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்களால ஜெயிக்க முடியவில்லை. தெலுங்கானாவில் அதே மாதிரி ஒரு பின்னடைவு அப்படின்றது இருக்குது. ஏன்னா 17 சீட்டில் அவங்க வந்து 4 சீட்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ தெலுங்கானாவில் 2ஆம் இடத்தை பாஜக பிடிக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு. அதை மீறி காங்கிரஸ் வந்து அங்கே ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு அங்கே ஒரு சிக்கல் வரும் அப்படின்றது தெரியுது. ஆந்திராவில் அவங்களுக்கு ஸ்தாபனமே இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டியை நம்பி தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ ஆந்திராவில் அவங்களுக்கு எந்த சீட்ஸும் இல்லை. வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 42 சீட்ஸில் கிட்டத்தட்ட 18 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த நம்பர் வந்து அப்படியே பிஜேபிக்கு வந்தால்தான் அவங்களால வந்து அந்த 303 அப்படின்ற அந்த நிலையை தாண்டி அவங்க 400 சீட்ஸுக்கு போக முடியும். அப்போ எந்த இடத்துலையும் வந்து மாநில அளவில் அவங்களுக்கு காம்படிஷன் இருக்கக்கூடாது. காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். காங்கிரஸ் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு பிஜேபியை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலையில ஸ்ட்ராங் ஆயிடக்கூடாது, இருக்கக்கூடாது மாநில அளவில் அப்படின்றதுனால தான் இப்போ எல்லா முக்கியமான மாநிலங்கள்லையும் போய் வந்து அவங்க கூட்டணியை உடைக்கக்கூடிய ஒரு செயல்ல பாஜக ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. இப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்து பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்ஸில் 20க்கும் மேற்பட்ட சீட்ஸ் இருக்கோ அந்த மாநிலங்கள்லாம் பாஜக வந்து ரொம்ப கடுமையான முயற்சியை எடுக்கிறது. எப்படியாச்சும் வந்து இந்த இந்தியா கூட்டணி அங்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேசிய அளவில் அந்த நம்பர்ஸில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வரும் அப்படின்றதுக்காக எப்படியாச்சும் அந்த மாநிலங்களில் ஒன்று நம்ம அதிக ஓட்டு வாங்கணும், இல்லைனா ஒரு கேண்டிடேட் 2 கேண்டிடேட் ஜெயிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்தியா கூட்டணி ஒன்னா இருந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு பீகார் வந்து 40 சீட்ஸ், பீகார்ல இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். அதே போல உங்களுக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்கு. பட் பாஜகவுக்கு அங்கே மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்றதுக்காக இப்போ ஜேடிஎஸோட கூட்டணியை வச்சுட்டு அவங்க புது பிரச்சனையெல்லாம் வந்து அந்த மாண்டியா ரீஜன்ல உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேரளாவில் வந்து குறிப்பாக
அந்த திருசூர் மற்ற பகுதிகளெல்லாம் வந்து பிஜேபி ரொம்ப தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அங்கே வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் எப்படியாச்சும் ஆதரவை திரட்ட முடியுமா அல்லது அந்த ஆதரவை பெருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பிஜேபி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உங்களுக்கு வந்து சிவசேனாவை 2ஆக உடைச்சிட்டாங்க, சரத்பவார் கட்சியை 2ஆக உடைச்சிட்டாங்க, அதாவது என்சிபி கட்சியை 2ஆக உடைச்சிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸில் சில முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்காங்க. அந்த முக்கியமான தலைவர்களை எல்லாம் வந்து பிஜேபி பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஏன்னா ஒன்று நீங்கள் கட்சி இருந்தாலும் லீடர்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்தாபனம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை தலைமை தாங்கி வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நடவடிக்கையில் பாஜக வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து பிஜேபியில் சேர விருப்பம் இல்லைன்னா கூட நாங்களே உங்களுக்கு வேற கட்சியிலேருந்து ஆஃபர் லெட்டர் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. சில முக்கியமான தலைவர்கள் காங்கிரஸ்லேருந்து வரக்கூடிய நாட்களில் எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் வேறு கட்சிகளுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நடவடிக்கையும் வந்து பாஜக திரைமறைவில் அதையும் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பாஜகவுக்கு வாங்க, பாஜகவுக்கு வரலன்னா வேற கட்சிக்கு போய் சேர்ந்துருங்க, ஆனால் காங்கிரஸில் இருக்காதீங்க அப்படின்றது தான் வந்து அந்த பேச்சுவார்த்தையுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அந்த நடவடிக்கையும் மகாராஷ்டிராவில் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு 8 சீட்ஸில் குறிப்பாக ஒரு 5 சீட்ஸில் வந்து அவங்க ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க. ரெண்டாவது தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து கூட்டணி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதிமுக கூட்டணியோடு இணைவாங்களா அல்லது ஒரு மூன்றாவது அணியை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் பாஜக ஈடுபடுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலை வந்து நம்ம தனியாக போகலாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது சமீபத்தில் கூட ஒரு மீட்டிங் வந்து கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. அதில் ஆர்கனைசிங் செக்ரட்டரி அதாவது BL சந்தோஷ் அவர்கள் முன்னிலையில் அந்த மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார், தனியாலாம் போக முடியாது, நமக்கு கூட்டணி அப்படின்றது முக்கியம். இன்னொரு பக்கம் இந்தியா அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பல மாநிலங்களில் இருக்காங்க அப்படின்னும் போது மாநில அளவில் இந்தியா அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. ஸோ அதனால தான் ஒன்று அந்த அலையன்ஸை உடையுங்க, இல்லை அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸை வந்து கொண்டு வாங்க, தூக்குங்க, வேற கட்சியில் கொண்டு போய் சேருங்க அப்படின்ற ஒரு நடவடிக்கையில் பாஜக ஈடுபடுகின்ற விஷயங்கள்லாம் வந்து இந்தியா முழுவதும் நம்மளால் பார்க்க முடிகிறது. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அங்கே எல்லா டிஎம்சி லீடர்ஸுக்கும் வந்து அந்த இடி த்ரெட் அப்படின்றது இருக்குது. அபிஷேக் பானர்ஜி முதல் அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் டிஎம்சி கேபினெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் மீதெல்லாம் வந்து அந்த இடி ரடார் அப்படின்றது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒன்று இடியை வச்சு மிரட்டுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, இல்லை இன்னொரு இடத்துல பேக்டோர் நெகோசியேஷன்ஸ் ஏதாவது நடத்தி அங்கே எந்த இடத்துலையும் வந்து இந்தியா கூட்டணி வலுவாக இருந்து விடக்கூடாது, மாநில அளவில் கூட இருந்து விடக்கூடாது அப்படின்றது தான் பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது. அதை நோக்கி தான் வந்து இப்போ பாஜக அந்த முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. எல்லா மாநிலங்கள்லையும் எப்படியாச்சும் அந்த கூட்டணியை உடைக்க முடியுமா அப்படின்ற வேலைகள், தலைவர்களை ஈர்க்க முடியுமா அப்படின்ற வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக தான் வந்து அவங்க 400 சீட்ஸை வந்து நம்ம வந்துடணும், ஏன்னா 400 சீட்ஸ் வந்தாதான் வந்து மோடிக்கு நல்லது. இன்னைக்கு மோடி எடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 300 சீட்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது பலம் வாய்ந்த ஒரு பிரதமராக அவர் இருக்கிறார். இப்போ 400 சீட்ஸ் வந்துருச்சுன்னா கேட்கறது கூட ஆள் இருக்காது, கேட்கறதுக்கு எதிர்கட்சி கூட இருக்காது. பாஜக அரசாங்கம் எடுக்கின்ற முடிவு தான் வந்து இறுதியான முடிவு, பிரதமர் எடுக்கின்ற முடிவு தான் இறுதியான முடிவு. அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியும் இருக்காது, ஒரு தலைவரும் இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு மீடியாவும் இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய வட இந்திய சேனல்ஸ் நீங்கள் எந்த சேனலை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சேனல்ஸ், ஹிந்தி சேனல்ஸ், எந்த சேனல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பிஜேபி 400 சீட்ஸை ஜெயிக்கும். சண்டிகரில் நடக்கக்கூடிய அந்த மோசடி, அந்த சண்டிகர் முனிசிபல் எலெக்ஷனில் நடந்திருக்கக்கூடிய மோசடியை கூட நியாயப்படுத்தி பேசுகின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஊடகங்கள்லாம் வந்து நேஷ்னல் லெவலில் தரம் தாழ்ந்து போயிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தேசிய ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆங்கர், ஒரு பிரபலமான ஆங்கர், அதாவது ஹேமந்த் சோரேனுடைய கைதை பற்றி பேசும்போது அவர் ஒரு ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவர், அதாவது அவர் ஒரு ஆதிவாசி இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் போது அவர் என்ன நல்லா லக்ஸுரி ஹோட்டல்லாம் தங்குவார், லக்ஸுரியஸாக இருப்பார், இப்போ என்ன அவர் ஆதிவாசி மாதிரி ஜெயிலில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற அளவுக்கு எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு கொச்சையாக எப்படியெல்லாம் தரந்தாழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஊடகங்கள்லாம் வந்து தரந்தாழ்ந்து இருக்குது அப்படின்னும் போது 2024 தேர்தல் அப்படின்றது வந்து எதிர்க்கட்சிகளை அப்படியே ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தேர்தலாக பாஜக அந்த வியூகத்தை நோக்கி தான் வந்து நகர்கிறது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ எதிர்க்கட்சிகள் இல்லை என்றால்
என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 2024 தேர்தல் என்பது எவ்வளவு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.